வெல்கம் பேக் டு பிஜி வியூவர்ஸ். இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வெள்ளையங்கிரி பயணம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு கொம்பு விற்கிறாங்க. அந்த கொம்பு வந்து 30 ரூபா கொடுத்து கொம்பு வாங்கிக்கிங்க. அப்புறம் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத லக்கேஜெலாம் அன்னதான கூடம் பக்கத்துலேயே நம்ம அங்கே வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம செப்பல் எல்லாத்தையுமே அங்கே டோக்கன் போட்டு வச்சுட்டு நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலையும் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் ஏறலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு தேர்ட் டைம்னால ஓரளவுக்கு நான் என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நான் கூப்பிட்டு போனேன். ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது ரொம்ப நெட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம மேலே பார்த்து நடக்காமல் கீழே ஸ்டெப்பை பாட்டு மட்டும் நடந்தால் கொஞ்சம் ஈஸியாக நடந்துடலாம். ஃபஸ்ட்டு மலைக்கு தேவையானது நாங்கள் இந்த தண்ணி, அப்புறம் சோடா, லெமன், இதுமாதிரி நீராக சம்மந்தப்பட்டது மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து நம்ம டயர்டாக இருக்கும்போது அங்கே சோடா வாங்கி கடையில் குடிக்கிறதுக்கு பதிலாக நம்மளே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்து போகிறது நல்லது. அங்கங்கே நம்ம கேராக இருக்கிற டைமில் நம்ம உட்காந்து குடிச்சிக்கலாம். 2வது மலை வந்து வழுக்கப்பாறை. நம்ம வழுக்கப்பாறையில் ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கொம்பு வந்து ஐத்தி நடக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, சில பாறை வந்து கொஞ்சம் லைட்டாக வழுக்கிடும். அதில் முடியாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இறங்குறாங்க. அதை உங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம ஏறுறது நல்லது. நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் எவ்வளோ வேகமாக ஏற முடியுமோ ஏறிடலாம். சில டைமில் முடியாத டைமில் நம்ம தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகிறது நல்லது. அப்புறம் பாம்பாட்டி சித்தர் கோயில், அங்கே வந்து 3வது மலை கிட்ட வரும்போது நம்ம பார்க்கலாம். அவரை வணங்கிட்டு ஊற்று தண்ணி அங்கே இருக்கும். நம்ம அந்த இடத்துல முடிஞ்ச வரையும் பிடிக்க முடிஞ்சுன்னா பிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது நல்லது. நாங்கள் மார்னிங்கில் நடக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே நைட் டைமில் நடந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அது நடக்கிற பாதை ஃபுல்லாகவே புழுதியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நாம் 4வது மலைக்கிட்ட வந்துட்டுருக்கோம். 4வது மலையிலேருந்து ஈசாவை நம்ம கிளியராக பார்க்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிவார். கொஞ்சம் இயற்கை காட்சி நம்ம ரசித்த மாரி இருக்கும். நாலாவது மலையும் 5வது மலையும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்கும். சமவெளியாக இருக்கனால நம்ம கொஞ்சம் டைனன்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாரி போகலாம். என் ஃப்ரெண்டு ரொம்ப கொஞ்சம் களைப்பாக இருந்தான். இதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் நல்லா அவனுக்கு. சில இடங்களில் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு எனக்கு சொல்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். தூரத்தில் பார்த்தா ஒரு எலி மாரி ஒரு பாறை இருக்கும். அது பீமன் களி உண்டி பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் தான் சித்தர். இவர் தான் அந்த படிக்கட்டுலாம் நம்ம வர படிக்கட்டுலாம் அவர் தான் போட்டதாக சொல்கிறாங்க. அவரோட சமாதிங்க. அவரை பார்த்துட்டு நான் வணங்கிட்டு நாங்கள் வந்து நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால அவனை குஷிப்படுத்துது. நானும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் ட்ரை பண்ணேன். 6வது மலை கிட்ட போகும்போது நம்ம பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்கும். அந்த பீமன் களி உண்டிய கிட்ட வந்த பிறகு நீங்கள் வந்து 7வது மலையை பார்க்கலாம். நம்ம 7ஆம் மலையை பார்க்கணுன்னாவே அந்த பீமன் களி உண்டியை தாண்டின பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். நடக்கும்போது எப்போவுமே ரைட் சைட்லேயே நடங்க. ஏன்னா ரைட் சைடில் ஏன் நடக்க சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே பள்ளத்தாக்காக இருக்கும். நம்ம மிஸ் ஆனால் கொஞ்சம் கீழே விழுற மாரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடங்க.
மோஸ்ட்லி மோஸ்ட்லி பக்தர்கள் வந்து ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு நம்ம கடவுளை வேண்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம நல்லா ஈஸியாக நடந்து விடலாம். 6வது மலையை அந்த பீமன் கலியுண்டியை தாண்டின பிறகு நம்ம ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த 7ஆம் மலை கிட்ட வந்த பிறகு இதுதான் பீமன் கலியுண்டை சொன்னாங்க. அந்த பீமன் கலியுண்டைக்கு உள்ளே வந்த பிறகு ஊற்று தண்ணி கிட்ட நம்ம வந்துடலாம். இங்கே 6வது மலையில் எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கூலிங்கான இதில் நம்ம கை கால் வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறத ரிலாக்ஸ் பண்ணிவிடும். நாங்கள் குளிச்சுட்டு அப்புறம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் 7ஆம் மலைக்கு ஏறுறதுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே 7ஆம் மலைக்கு ஏறும்போது முடக்கத்தான் சூப்பு ஒன்று கொடுப்பாங்க. அங்கே வாங்கி குடிங்க. அது சூப்பராக இருக்கும். குடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு 7ஆம் மலை ஏறுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் மலை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால அது ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் விநாயகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நம்ம ஏறி வந்த பாதையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கோம். இனிமேட்டு தான் நாங்கள் 7ஆம் மலையே ஏற போகிறோம். என் ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தான், என்னடா இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்றது. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் தூரம் நடப்போம், அங்கே மாமரம் மாதிரி ஒரு மரம் இருக்கும், அது கிட்ட வந்தாவே நம்ம 7ஆம் மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். வா அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்ட போயிட்டுருக்கும்போது அங்கே சூளம் ஏற்றிய நிறைய சூளம் இருக்கும். அதை பார்த்தோன்னே கிட்ட நெருங்கிட்டோம்ன்றது நம்ம நினப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட எல்லாரும் ஏறி வந்தோடனே ஒரு சந்தோஷத்தை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சாமியை பார்க்க போகிறோம், அதுவும் 7ஆம் மலை கிட்ட ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் முகத்துலேயும் ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா சாமி தரிசனம் பண்ணும்போது அவ்வளோ கண் கலங்கிட்டேன் நாங்கலாம். நாங்கள் எப்போவுமே வந்தோடனே பெல் தட்டிட்டு சாமி பார்க்கும்போது நாங்கள் இங்கேருந்து வியூஸ்லாம் பார்ப்போம் நாங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நடந்துகிட்டு இருந்தோம். சாமியை பார்க்கறதுக்கு கூட்டத்துலேயே நின்றுட்டு இருந்தோம். எல்லார் முகத்துலேயும் சாமி எப்போ நம்ம பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி போயிட்டே இருந்தாங்க. அப்போது வந்து சிவனுக்கு வந்து பூஜை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜை ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் பார்க்கறதுக்கு. ஒரு வழியாக நாங்கள் கிட்ட நெருங்கி நெருங்கி போனோம். சுயம்புலிங்கத்தை நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் பார்க்க போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் சாமியை வேண்டுறதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். அதனால் நாங்கள் வீடியோ எடுக்காமல் சில தூரத்தில் இருக்கும்போதே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கிட்ட போயிட்டோம்.
நாங்கள் கீழே இறங்கி வரும்போது யானை வந்துடுச்சு. அந்த யானையை வந்து ஃபாரஸ்டர்லாம் விரட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.